இந்த பிளேயோட ஜானர் ரொமான்டிக் காமெடி. இதில் ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய காமெடி எலமெண்ட்ஸும் இருக்கும். இந்த பிளேக்கு எதுக்காக 12th நைட்டுன்ற பேர் வந்தது அப்படின்னா, கிறிஸ்மஸோட கடைசி நாள், அதாவது 12வது நாள் அன்னைக்கு நைட்டு இந்த பிளே போடுவாங்க. இந்த பிளே பண்ணுறாங்கனாலே கிறிஸ்மஸோட எண்ட் அப்படின்றது நல்லா தெரியும். 12வது நாள் நைட் இதை பண்ணுறதுனால 12th நைட் அப்படின்ற நேம் வந்தது. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே ட்வின்ஸான வயோலாவும் செபாஸ்டியனும் ஒரு ஷிப்பில் போயிட்டுருப்பாங்க. அப்போது கடல் அலைகள் காரணமாக அந்த ஷிப் உடஞ்சிருது, அப்படி கவிழ்ந்துருது. அப்போது அந்த இடத்துல இருந்து 2 பேரும் அடிச்சிட்டு போய் ஒரு நிலத்தில் விழுவாங்க. வயோலா கண் விழிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தீவில் அவள் விழுந்திருப்பா. சுற்றி முற்றி பார்க்கும்போது அவளோட சகோதரனான செபாஸ்டியனை காணும். இந்த விபத்தில் செபாஸ்டியன் இறந்திருப்பான்னு அவள் முடிவு பண்ணிடுவா. அவள் விழுந்த அந்த இடம் தான் அலாய்ரியா. அந்த இடத்துடைய டியூக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே இவளுக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. அவரை போய் மீட் பண்ணலான்னு சந்தோஷமாக போவாள். அவள் ரொம்ப அழுக்கான ஆடையில் அந்த ஷிப்லேருந்து அடிச்சிட்டு விழுந்தா இல்லையா, அந்த அழுக்கான ஆடைகளோட உள்ளே போக முடியாது, அவளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா வரும். கடைக்கு போயிட்டு நல்ல ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஆண் மாதிரி வேடமிட்டுப்பா. புட்டு மீசை வச்சு முடியெல்லாம் ஆண் மாதிரியே பண்ணி அங்கே போயிட்டு ஒரு மடல் கொடுக்க வந்ததா சொல்லி உள்ளே நுழைஞ்சிடுறா. வயோலா இப்போ ஆண் வேடத்தில் ஆர்சினோவோட அரண்மனைக்குள்ளே போயிட்டா. அங்கே போனதுக்கப்புறம் ஆர்சினோ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது வயோலா அப்படின்னு தன்னோட பேரை சொன்னால் பெண்ணுன்றது தெரிஞ்சிடுன்றனால கொஞ்சம் யோசனை பண்ணி செசாரியோ அப்படின்னு சொல்லிடுவா. இப்போது அங்கே இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வயோலா ஒரு ஆண், அவளோட பேர் செசாரியோ. ஆர்சினோ வயோலா கிட்ட வேலை சொல்வார். அது என்ன அப்படின்னா, ஒரு லெட்டரை கொடுத்து ஒலிவியா கிட்ட கொடுத்துட்டு வர சொல்வார். ஒலிவியா லாரியாவில் இருக்கிற ஒரு கவுண்டோட பொண்ணு. ஒலிவியாவை ஆர்சினோவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது தெரிஞ்சதும் வயோலா ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன்னா வயோலாவுக்கு ஆர்சினோவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஆர்சினோ ஒலிவியாவை விரும்புகிறாரு. அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கறதான் தெரியும் ஒலிவியாவுக்கு ஆர்சினோவை சுத்தமாக பிடிக்கலன்னு. அந்த லெட்டரை பார்த்த உடனே அவர் கொடுத்தாருன்னு தெரிஞ்ச உடனே எதுக்காக மறுபடி தொந்தரவு செய்கிறீங்க, எனக்கு அவர் மேலே விருப்பமே இல்லைன்ற மாதிரி கோபப்படுவாங்க. ஆனால் ஒலிவியாவுக்கு செசாரியோவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடும். அதாவது வயோலா செசாரியோன்ற ஆண் வேடத்தில் இருக்கா இல்லையா, ஒலிவியா வயோலான்றது ஒரு பொண்ணு ஆண் வேடத்தில் இருக்கான்றது தெரியாமலே செசாரியோவை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு தடவை ஆர்சினோ கிட்ட இருந்து லெட்டர் எடுத்துகிட்டு கொடுக்கும்போதும் அந்த லெட்டரை ஓரம் போட்டுட்டு செசாரியோ கிட்ட தான் நெருக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க. எப்படியோ அங்கிருந்து ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சு வர முயற்சி பண்ணுவா செசாரியோட வேடத்தில் இருக்கிற வயோலா. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. ஆர்சினோ ஒலிவியா நம்ம என்ன லெட்டர் அனுப்பினாலும் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. ஆனாலும் அவர் லெட்டர் எழுதுறதை நிறுத்தவே இல்லை. தினப்படி செசாரியோ வேடத்தில் இருக்கிற வயோலா கிட்ட லெட்டரை கொடுத்து ஒலிவியா கிட்ட கொடுத்துட்டு வர சொல்வார். ஒலிவியா செசாரியோ வருகைக்கு வெயிட் பண்ணுவாரே தவிர அந்த லெட்டருக்காக கிடையாது. வயோலா ஆர்சினோவை காதலிக்கிறா. ஆர்சினோ ஒலிவியாவை காதலிக்கிறாங்க. ஒலிவியா செசாரியோன்ற இல்லாத ஆண்மகனை காதலிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஆர்சினோ செசாரியோ கிட்ட நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், லீவ் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது செசாரியோ, அதாவது செசாரியோன்ற வேடத்தில் இருக்கிற வயோலா நம்ம ஒரு பெண்ணாக போய் அந்த பார்ட்டியில் ஆர்சினோ கிட்ட பேசலான்னு நினைப்பா. ஆனால் ஆர்சினோ செசாரியோ நீ கண்டிப்பாக பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னீங்களேன்னு கேட்டப்போ நீ வேலை செய்ய வேண்டாம், என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். எப்பவும் போல் ஆர்சினோ ஒலிவியாவுக்கு லெட்டர் எழுதுவார். அதில் இந்த பார்ட்டிக்கு அவளை அழைச்சிருப்பாரு. அந்த லெட்டரை பார்த்துட்டு ஒலிவியா நீயும் வருவியா செசாரியோ அப்படின்னு கேட்பாங்க. செசாரியோ ஆர்சினோ கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. அதனால் ஒலிவியா நானும் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்ட்டிக்கு வயோலா செசாரியோவோட வேடத்தில் தான் போயிருப்பா. அங்கே போயிட்டு ஆர்சினோவும் செசாரியோவும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து செசாரியோ உள்ளே போயிட்டு, அதாவது வயோலா உண்மையான வேடத்தில் வருவா. ஆண் வேடத்தை எல்லாம் கலைச்சிட்டு அவளோட உண்மையான உருவத்தில் வருவா. அவளை பார்த்துட்டு ஆர்சினோ வாயடைச்சு போயிடுவார். அவர் ஏதோ சொல்ல அதுக்கப்புறம் சொல்லாமலே என்னோட நண்பன் செசாரியோவை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மழை போயிட்டு போயிடுவார். அவள் மறுபடியும் உள்ளே போயிட்டு வயோலா செசாரியோவோட கெட்டப்பில் வருவா. அப்போது ஆர்சினோ செசாரியோ எங்கே போன, நீ ரொம்ப அழகான ஒரு பெண்ணை இப்போ நான் பார்த்தேன், அவகிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னே தெரியல, நீ என் கூடவே இரு அப்படின்னு கேட்பாரு. ஆனால் செசாரியோ, அதாவது வயோலா செசாரியோ கெட்டப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் தைரியமாக பேசுங்க, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு பெண்ணா மாறி வருவா. அதுக்கப்புறம் அவள் வரும்பொழுது ஆர்சினோ உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பிப்பார். ஏன்னா வயோலா தானே செசாரியோ கெட்டப்பில் வந்திருக்கா, அதனால எங்கேயோ பார்த்த மாதிரி உணர்வு வரும்ல.
அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்க தொடங்குறாங்க. மறுபடி வயோலா செசாரியோவாவும் வயோலாவாவும் மாறி 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 வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இந்த நேரத்தில் அந்த பார்ட்டிக்கு ஒலிவியாவும் சரி போலான்னு முடிவு பண்ணி வந்துடுவாங்க. ஒலிவியா அங்கே வந்து பார்க்கும்போது செபாஸ்டியனும் அங்கே வந்திருப்பான். அதாவது முதல் சீனில் தன்னோட சகோதரன் இறந்துட்டு தான் நினைப்பால, அவன் உயிரோடு தான் இருக்கான். இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்றதுனால ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வயோலா பெண், செபாஸ்டியன் ஆண். அப்போது வயோலா ஒரு ஆண் வேடம் போட்டால் செபாஸ்டியன் மாதிரி தானே இருப்பா. ஒலிவியா செபாஸ்டியனை பார்த்து அதுதான் செசாரியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவா. செசாரியோ நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொன்னீங்களே, எப்படி இருக்கீங்க நவ பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிப்பா. ஒலிவியா பேசுகிறத கேட்டு செபாஸ்டியன் செசாரியோவா நானா அப்படின்னு குழம்பி போயிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவங்க 4 பேருமே ஒரே இடத்துல வந்துடுவாங்க. அப்போது செபாஸ்டியன் செசாரியோ கெட்டப்பில் இருக்கிற அவனோட சகோதரியான வயோலாவை பார்த்துட்டு வயோலா அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு வயோலாவா நீ பெண்ணா அப்படின்னு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வயோலா அவனோட ஆண் வேடத்தை கழட்டிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்பா. அவள் மனசார மன்னிப்பு கேட்கறதால எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஒலிவியா ரொம்ப மனசுரைஞ்சு போயிடுவா. இல்லாத ஒருத்தரை தான் காதலிச்சதா நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுவா. தன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து தானாகவே பேச ஆரம்பிக்கும் போதே செபாஸ்டியன் ஒலிவியாவை விரும்ப ஆரம்பிச்சிருவான். அந்த தைரியம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதே மாதிரி ஒலிவியா விரும்பினதும் செபாஸ்டியன் உருவத்தை தானே, அதே உருவம் தானே வயோலா ஆண் வேடம் அணிஞ்சப்பையும் இருந்தது. அதனால இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதே நேரத்தில் ஆசினோ வயோலாவை விரும்ப ஆரம்பிச்சிருவாரு. அவர் வயோலா ஒரு ஆண் நினச்சி ரொம்ப நட்பாக க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவள் ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சதும், அவர் பார்த்த அழகான பெண் இவதான் தெரிஞ்சதும் அவரும் மனசை பறி கொடுத்துருவாரு. கடைசியாக 2 ஜோடிகளும் அவங்களோட சரியான இணையோட சேர்ந்துட்டாங்க.